ஸோ பொன்னம்பலம் சுவாமிகள் ஒரு கேள்வி உங்ககிட்ட. சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிலம்லாம் விற்றுட்டு போகிறாங்க. ஆனால் அது நல்லபடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதை கொஞ்சம் ஷேர் இப்போ பண்ணுங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வரும், நஷ்டம் வரும். அதாவது ஒரு நாள் ஒரு திருப்பு லாபம் வந்துச்சுன்னா 2 திருப்பு நஷ்டமாகும். அதனால அதை ஈடுகட்டுறதுக்காக இப்போ விவசாயத்தை எளிமையான முறையில் செய்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ம். இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வயசு 40 ஆகுது. ஓ. இதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் விவசாயம் தெரியும். இதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு விவசாயம் யாரும் கற்றுக்கல. ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு வயல் அடிக்கிறோம். வயல் அடிக்கிறோம்னா அது ஒரு ஏக்கர் வயல் சாகுபடி பண்ணுறோம்னா இன்றைக்கி 40,000 செலவாகும். ஓ. 40,000 குறைஞ்சது நடவுல இருந்து களை எடுக்கிறதுலேருந்து எல்லாம் 40,000 செலவாகும். அது வர்றது மகசூல் 35 மூட்டை தான் வரும். ஓ. இன்னைக்கு ஒரு மூட்டை 1000 1200 தான் வரும். நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம இயற்கை முறை பண்ணாமல் சாதாரணமாக பண்ணுறது. சாதாரணமாக பண்ணணும். ஓகே. சாதாரணமாக பண்ணால் இன்றைக்கி உரம் விற்கிற விலைவாசிக்கு உரம் மூட்டை டிஏபி 1500, பட்டாசு 1700க்கு விற்கும்போது ஒரு ஏக்கர் சாவடி பண்ணும்போது 35,000 40,000 வரைக்கும் செலவாகுது. ஓ. அதில் மகசூல் அதிகபட்சமாக எடுத்தாவே 35 40 மூட்டை தான் எடுக்க முடியும். ஓ. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த 3 மாதம் 4 மாதம் விவசாயம் பண்ணுறதுக்கு அவர் கூலி கூட கட்டுப்படி ஆகாதனால விட்டுட்டு சில பேர் விவசாயத்துக்கு போகிறாங்க. கரெக்டு. இப்போ இன்னைய மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எளிமையான முறையில் விவசாயத்தை கொண்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ என் ஜென்ரேஷனுக்கு மேலே விவசாயத்துக்கு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. இப்போ எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, நானாக கற்றுக்கிட்டது. இப்போ மானாவாரியில் கற்றுக்கிட்டு மானாவாரியில் செய்கிற முறைப்படி தான் இப்போ விவசாயம் இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். மானாவாரியில் இந்த எள்ளு தெளிக்கிறது மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விவசாயத்தை கற்றுக்கிட்டு இங்கே அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு இன்றைக்கி யூரியா 20 கிலோ, பொட்டாசு 15 கிலோ முறையில் தான் போட்டிருக்கிறோம். நடவு நட்டதுலேருந்து 3 உரம் போட்டிருக்கோம். அடி உரத்தை இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு யூரியா 60 கிலோவும் பொட்டாசு 45 கிலோவும் தான் போட்டிருக்குது. இன்னைக்கு இது மாதிரி விவசாயம் பண்ணாலும் மகசூல் கம்மியாக அதிகமாக எடுக்கலாம். இந்த மாதிரி விவசாயத்தை பார்த்துட்டு எல்லா பேரும் வரணும். அதான் நண்பர் மனோகர் கூட சொன்னார், நம்ம வந்து இந்த இயற்கை விவசாய வகையில் நிறையா செலவுகளை கட்டுப்படுத்தலாம். ஈவன் விதை நெல்லை கூட மற்ற இதில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்போ அந்த செலவுகளை கட்டுப்படுத்தியே நம்ம நல்ல லாபங்கள் பார்க்கலாம். நம்ம ஆண்யா கூட இருக்காரு கூட. ஸோ அப்போ இது நிறைய பேர் ஆர்வமாக பண்ணால் நமக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது இல்லையா அது? கரெக்டு தான். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அது நம்ம விவசாயத்தை விட்டுட்டா வேற தொழில் தெரியாது. என்ன நஷ்டமானாலும் அந்த திருப்பி அதே ரிப்பீட் நாங்கள் விவசாயத்தில் தான் இறங்கி ஆகணும். ஓகே. வேறு வழி கிடையாது எங்களுக்கு, விவசாயத்தை தவிர்த்து வேறு வழி கிடையாது. விவசாயம் நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் சும்மா இருக்கிறதில்ல. திருப்பி கடை வாங்கி அந்த விவசாயத்தை எப்படி கொண்டு வந்துடலாம் பண்ணுறீங்க, ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பண்ணுறோம். கடை வந்தாலும் திருப்பி சம்பாரிச்சிடலாம் ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம். இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுங்க, விவசாயத்தை அழிய விட்டுறாதீங்க. கண்டிப்பாக. ஆமாங்க, நிச்சயமாக. ஆனால் இப்போ என்னென்னா இப்போ நிறையா டெக்னாலஜி வந்துருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து பண்ண முடியுதுன்னா இன்னும் நம்ம நல்லா பண்ண முடியும் இல்லையா? இல்லை எப்படி? டெக்னாலஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாழைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வாழையோட வேலையை மட்டும் தான் யாரும் கற்றுக்குறாங்க. ஓகே. மற்ற விவசாயத்தில் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த விவசாயத்தில் உள்ள எல்லா வேலையும் யாரும் கற்றுக்கிறதில்ல. சில புரிதல்கள் வரமாட்டேங்குது. அதனால ஒருத்தர் எல்லா வேலையும் கற்றுக்கிற மாதிரி சில பேர் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் கற்றுக்கிறதுக்கு சில பேர் எண்ணங்கள் வரல. கரெக்டுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வரணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். விவசாயிகளுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பக்கம் கொஞ்சம் வந்தாங்கன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போக முடியும். கண்டிப்பாக பார்ப்போங்க. நம்மளால முயற்சிகள் செய்யலாம். ரொம்ப நன்றி.